குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட். இது வந்து இப்போ வந்து தளபதி வின் பண்ணதுனால வந்து நிறைய பேர் வந்து அவசியப்பட்டு நிறைய வீடியோ போட்டு மக்களை வந்து ஏமாந்துட்டீங்க, உலக அழிவை நீங்களே ஏற்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து அழிவை சந்திப்பது வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. காரணம் என்னென்னா வந்து இவ்வளோ வருஷம் வந்து இருந்த பதவியில் இருந்து என்ன பண்ணாங்க முதல்ல. ஏன்னா ஒரு குடும்பத்தை பார்க்குறதே நம்மளுக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது வந்து பல குடும்பத்தை பார்க்கணும், காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்போம். அவன் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், மீதி பேர்லாம் நாசமாக போனோம்னா எப்படி ஏற்றுப்பாங்க? மக்கள்ன்ற வந்து எல்லா டைமும் ஒரே மாதிரி வந்து இருக்க மாட்டாங்க. ஓகேவா? எதுக்கு புதுசாக ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா வந்து இதுக்கப்புறமாவது எங்களோட பிரச்சனை, அதாவது மக்களோட பிரச்சனை வந்து தீரும் அப்படின்றதுக்கோசரம் தான் புதுசாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்காக வந்து மக்கள் வந்து கேனையும் இல்லை, பைத்தியக்காரனும் இல்லை. ஓகேவா? இப்போது தோத்துட்டாருன்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஏண்டா இப்படி பண்ணிட்டீங்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்ஸ்டாவில் வந்து போட்டுட்ருக்காங்க. யூடியூப்லாம் வந்து நிறைய பேர் வந்து போட்டுருக்காங்க. ஏன் 2 வருஷமாக அதை 2 ஆச்சு வந்து டிஎம்கேன்னு ஆடிட்டு இருந்தாங்களே, அப்போல்லாம் என்ன பண்ணீங்க? அப்போல்லாம் சினிமாக்காரன் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு? ஏன் இப்போ நம்ம உதயநிதி இருக்கார், அவர் யார்? சினிமாக்காரன் இல்லாமல் யார்? அவரும் சினிமாக்காரன் தானே. நம்ம சீமான் அண்ணன் யார்? கமலஹாசன் யார்? எல்லாம் நடிச்சவங்க தானே, அவங்களும் சினிமாக்காரங்க தானே. ஒருத்தர் புதுசாக வராங்கன்னா வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஓகேவா? யார் வந்தாலும் சரின்ற ஒரு கண்டிஷனில் தான் மக்கள் வந்து இருந்தாங்க. ஆனால் போட்டு நீங்கள் வந்து மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு சொல்லிட்டு தான் உங்களை வந்து ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்களே தவிர, நீங்கள் வந்து என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், மற்றவன் நாசமாக போகணும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து உங்களை வந்து ஒரு பதவியில் உட்கார வைக்கல. ஓகேவா? இப்போ வந்து இவரும் வந்து உட்காந்துருக்காரு. இந்த 5 வருஷத்தில் இவர் எதுனா நல்லது செய்வார்னு சொல்லிட்டு தான் புதுசாக வந்து மாற்றி மக்கள் போட்டிருக்காங்க. சப்போஸ் இவரும் இதே தப்பை இந்த வாட்டி பண்ணாருன்னா அடுத்த வாட்டி வந்து நிறைய மக்கள் வந்து கவர்னர் ஆட்சிக்கு வந்து இது பண்ணிடுவாங்க, நோட்டாவில் போட்டு. இதுவும் நடக்கும். ஓகேவா? அதனால் வந்து ஒருத்தரை வந்து வின் பண்ணாங்கன்னா ஆதரித்து வந்து இது பண்ணுங்கள். நீங்கள் வந்து எல்லாருக்கோசரம் வந்து பேசுகிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ வந்து நீங்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறது, ஏடிஎம்கேக்கு, சீமானுக்கு, இவருக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறது ஓகே. நீங்கள் எவனுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நம்ம உழைச்சாதான் சோறு. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. நம்ம உழைச்சாதான் சோறுன்னும் போது வந்து நல்ல தலைவராக நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்ம கையில் இருக்குது. அதை தான் இந்த வாட்டி பண்ணியிருக்காங்க. நடக்கும்னு நாங்களும் நம்புகிறோம். நம்பிக்கையோடு வந்து வாக்களிச்சிருக்கோம். அதனால் வந்து நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அதை விட்டுட்டு தயவுசெய்து வந்து மக்களை வந்து இந்த மாதிரி திட்டிகிட்டு இருக்காதிங்க. மக்கள் எல்லாமே வந்து காரணம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி மக்கள் எவனும் பைத்தியக்காரனும் இல்லை. ஓரளவுக்கு தான் மக்களோட பொறுமை வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். எல்லா டைமும் பொறுமையாக இருந்தாங்கன்னா உலகமே அழிஞ்சிடும். மக்கள் ஆவேசம் வந்து பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இன்னும் பெருசாக தான் போகும். ஓகே? அதனால் வந்து இதுக்கப்புறமா அது போடும்போது பார்த்து இது பண்ணுங்கள். வரவங்களுக்கு வாய்ப்பை கொடுப்போம். வாய்ப்பை தவற விட்டால் பதவியை பறிப்போம். நன்றி.